வணக்கம் மக்களே. ஒரு குட்டி கதை. ஒரு நாள் உயிரும் மெய்யும் நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. உயிர் சொல்லிச்சான், எனக்குதான் பவர்ஃபுல்லா 12 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லிச்சான். அதுக்கு மெய் சொல்லிச்சான், என்கிட்டதான் புள்ளி வைத்த 18 எழுத்துக்கள் இருக்குன்னு மெய் சொல்லிச்சான். உடனே உயிர் சொல்லிச்சான், பவர்ஃபுல் தானே முக்கியம், அதனால நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு உயிர் சொல்லிச்சான். அதுக்கு மெய்க்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சான். சரி அவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறான், ஃபர்ஸ்ட்ல மட்டும் இருந்துட்டு போட்டோம், நம்ம மத்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்த உடனே, உயிரே நீ முதல் இடத்த மட்டும் இருந்துட்டு போ, இந்த 2வது இடம் 3வது இடம் கடைசி இடம் அதுல எல்லாம் வேணும்னா நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உயிர்கிட்ட போய் சொல்லிச்சான். உயிருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, முதல் இடம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மெய் நீ எல்லா இடத்துலயும் இருந்துக்கோ, நான் முதல் இடத்துல மட்டும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு உயிர் சொல்லிச்சு. மெய்யும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்களாம். யாருக்கு? உயிர் ஒரு வார்த்தையில முதல் எழுத்தா மட்டும்தான் வேணும்னா வருவான், வேற எந்த இடத்துலயும் வரமாட்டான். அதே மாதிரி மெய்னா யாரு? புள்ளி வைத்த எழுத்து இல்லையா? புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் தேவைப்படுற இடங்கள்ல வந்தா 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ ஏன் கடைசி இடத்துல கூட வருவான், முதல் இடத்துல மட்டும் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களாம். திடீர்னு ஒரு சத்தம், குரலும் செய்யலும் சத்தமிடுது. உங்களோட அக்ரிமெண்ட் எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, சரியா? என்கிட்ட வராதீங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க எல்லாம் கலந்துதான் கொடுப்போம். நாங்க மனப்பாட பகுதி, நாங்க எப்படி இருக்கோமோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிதான் எழுதணும். உங்களோட அக்ரிமெண்ட பொதுவான வார்த்தைகள்ல மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே மெய்யும் உயிரும், சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பொதுவான வார்த்தைகள்ல மட்டும் இந்த அக்ரிமெண்ட பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்களாம். என்ன மக்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் எந்த ஒரு வார்த்தையிலுமே முதல் எழுத்தாக மட்டுமே வரும் தேவைப்படும் இடங்களில். அதே போன்று மெய்யெழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்கள், புள்ளி வைத்த எழுத்துக்கள் தேவை இடங்களில் 2ஆம் இடமாகவோ 3ஆம் இடமாகவோ ஏன் கடைசி இடமாகவோ கூட வர வாய்ப்புண்டு. ஆனால் முதல் இடத்தில் வர வாய்ப்பில்லை. என்ன மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.